அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவோட பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு நடைபெற்றது. இதுல தாவேக்காவை நம்மளும் பல தடவை கடந்து போலான்னு பாக்குறோம். இந்த தற்கொலைகளை வச்சு செஞ்சாதான் அடங்குவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. அதனால வச்சு செஞ்சு அனுப்புறதுக்காக நம்மளும் தயாரா இருக்கோம். ஏன்னா முதலமைச்சர் இவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்க முடியாது. நம்மளை போன்றவங்க தான் பதிலடி கொடுத்தாகணும். அதனால அது நம்மளோட கடமையும் கூட. அதனால நீங்க பதிலடி கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு தாவேக்காவோட பொதுக்குழு கூட்டத்துல முக்கியமான ஒரு ஆள் கலந்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா பனையூர் நாட்டாம அஞ்சா நெஞ்சன் பதுங்கி இருந்த சிங்கம் அண்ணன் விஜய் அவர்கள் இப்ப கலந்துட்டு இருக்காரு. இத்தனை நாள் 1 மாசம் 1.5 மாசம் தலைமறைவா இருந்துட்டு இப்ப கலந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதே தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய செய்தியா மாறி இருக்கு. பனையூர் பண்ணையார் வெளில வந்துட்டாரு, வயசுக்கு வந்திருந்தவர் வெளில வந்துட்டாரு அப்படின்னு தான் எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்னும் முக்கியமான நபர்கள், இன்னும் புரட்சியாளர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களும் வந்திருக்காங்க. யாருன்னா அன்ஷேவ்டு புசி ஷேவ் பண்ண புசியா வந்திருக்காரு வெளில. நம்ம சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா, நம்ம இது போன்ற அருண்ராஜ், இது போல எல்லாரும் கலந்துட்டு இருக்காங்க. கலந்துகிட்டு கரூரை பத்தி பொதுக்குழுவுல மௌன அஞ்சலி செலுத்துறாங்க. கரூரை பத்தி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த பொதுக்குழுவுல முக்கியமான தீர்மானங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான தீர்மானம் என்னன்னா, தாவேக்கா சார்பா முதல்வர் வேட்பாளர் விஜய் தான். 2026ல விஜய் தலைமையில தான் முதல்வர் வேட்பாளர் விஜயா நிறுத்தி தான் கூட்டணியே அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இதுல இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்பயே போய் கதவை சாத்திட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, நம்ம என்னென்னமோ கனவு கண்டோமே, நம்ம எப்படி ஆசைப்பட்டோமே, ஆனா ஒண்ணும் நடக்கலையே, இந்த தற்கொலை இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு இப்பயே அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் அவர்கள் தான் வேட்பாளரா முதல்வர் வேட்பாளர். இந்த கூட்டத்துல நம்ம ஆனந்த் அவர்கள் பேசுறாரு. அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டமே, மத்தபடி எங்களுக்கு எந்த கஷ்டம் இல்லை அப்படின்னு பேசுறாரு. அடுத்தது ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு. இந்த ஆதவ் அர்ஜுனா எப்படி சொல்லுனா, சிங்கம் படத்துல டேனின்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அவன் தான் இவன். மூஞ்ச வச்சு சொல்லல, அப்பேற்பட்ட திருட்டு பையன் தான் இவன். எதுக்காக தரக்குறைவா நம்ம யாரையும் பேசுறது கிடையாது. இவனை எல்லாம் இப்படி பேசினாதான் சூடு சொரணை வரும். எதுக்காக சொல்றோம்னா, ஒரு கட்சிக்குள்ள தமிழக மக்கள்கிட்ட எப்படி அரசியல் செய்யணுமோ அப்படி செய்யணும். இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, உண்மைதான். அந்த கட்சியில இருக்கிறவங்களை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறது தெரியாம இந்த மாதிரி தற்கொலைகள்னாலதான் கலவரமே தூண்டப்படுகிறது. ஒரு மக்களை ஒரு 4 பேருக்கு நல்ல விதமான அரசியலை சொல்லி கொடுப்பான்னா, நம்ம நேரா போய் அங்க போய் அடிப்போம், உடப்போம். எல்லாருக்குமே அடிக்க தெரியும், நீ அடிச்சுன்னா எங்களுக்கு அடிக்க தெரியாதா? இது ஒரு அரசியல் வன்மமா மாத்திட்டு இருக்காரு இந்த ஆதவ அர்ஜுனா, திருட்டு பயல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எப்படிதான் சொல்லணும், இவனெல்லாம் மரியாதையே கிடையாது. முதல்ல இவர் சொல்றாரு, யாரு ஓடி போனா? நான் பொதுச் செயலாளர் ஓடி போயிட்டாரு, சிடிஆர் நிர்மல்குமார் ஓடி போயிட்டாரு, நாங்க ஓடணுமா? நீ தாண்டா ஓடன. கேஸ் போட்டப்ப அங்க ஓடி போயிட்டு தாடி வளர்த்துட்டு வந்திருக்காரு, எங்க புதர்ல படுத்து வந்துட்டு. எங்க போய் படுத்து வந்துட்டு வந்தாரு? எங்க பொதுச் செயலாளர், உங்க பொதுச் செயலாளர் அன்ஷேவ்டு புசியா வந்தாரு. எப்படி வந்தாரு? எதுக்கு போய் படுத்திருந்தாரு? நியாயமா இருந்தா வெளில வர வேண்டியதானே? சிடிஆர் நிர்மல்குமார் எங்க போனா? ஓடி தானே போனாங்க. எல்லாம் ஓடி போய் பதுங்கிட்டு தானே வந்தீங்க. சிபிஐக்கு மாற்றப்பட்டதும் மோடி காலில் விழுந்துடலாம் அப்படின்ட்டு தானே அதுக்கப்புறம் தானே வெளில வந்தீங்க. போய் கரூர் மக்களை பாதிக்க போகல. அடுத்தது சொல்றாரு, எங்க விஜய் மேல கை வைங்கடா பாப்போம், முடிஞ்ச கை வைங்கடா, வச்சு பாருங்கடா, வீட்டுக்குள்ள வாங்கடா. டேய், நீங்க வெளில வாங்கடா, முதல்ல வீட்டை விட்டு முதல்ல வெளில வா. அரசியல் பண்றதுக்கு தானே வந்திருக்க. பனையூருக்குள்ளே படுத்துக்கிட்டே நான் மாசமா இருக்கிய, உள்ளே வச்சுட்டு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கிய தளபதிக்கு. வெளில வர சொல்லு, மக்களோட நிக்க சொல்லு, நாங்களே கூட ஓட்டு போடுறோம், வெளில வர சொல்லு. வெளில வந்தாதானே என்ன நீ யாருன்னு தெரியும். வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு அடிக்க விட்டுக்கிட்டே இருப்ப. நீ கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்லுவார? ஒரு கவுன்சிலர் கூட இல்ல தற்கொலை நீ எல்லாம் பேசுறதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணுமா? 75 வருடமா ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி நேத்து 2 நாளைக்கு முன்னாடி முளைச்ச காலாண்ட பதில் சொல்லிட்டு வந்திருக்கணுமா? இவரு திமுகவை பார்த்து நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அடுத்து விஜய் எல்லாம் அடுத்து வருவோம். ஆதவரி நான் சொல்றாரு, அடுத்து விஜய நீங்க கைது பண்ணீங்கன்னா அடுத்து உங்க வீட்டுக்கெல்லாம் காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட் எல்லாம் வருவாங்க. என்ன புரட்சியா? புரட்சின்னா என்னன்னு தெரியுமா? முதல்ல உனக்கு ஷேகுவேரெல்லாம் படிச்சிருக்கியா? முதல்ல திருட்டு நாய் மாதிரி சின்ன பசங்களுக்கு என்னத்த சொல்லி கொடுக்கணுமோ அதை முதல்ல சொல்லி கொடுக்கணும். அது தெரியாத தற்கொலை நீலாம் எப்படி இத்தனை வருஷமா இந்த அரசியல்ல இருந்தேனே டவுட்டா இருக்கு. உன்னை திருமாவளவன் செருப்பாலே அடிக்காம விட்டுருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. உன்னை எல்லாம் அடிச்சு விரட்டி இருக்கணும். விரட்டி இருந்தா அந்த மாதிரி தற்கொலை மாதிரி நீயும் பேச மாட்ட. உன்னாலதான் அந்த பசங்க எல்லாம் கெட்டு போறாங்க. அவனுங்க நல்ல பசங்க தான். அவனுங்களை வழி நடத்த தெரியாம நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இல்லன்னா அரசியல் படுத்தலாம் அவங்களை சூப்பரா. இதுல சிடிஆர் நிர்மல்குமார் பேசுறாரு என்னன்னா, நம்ம தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்ல, உலகமே திரும்பி பாக்குது இந்த கட்சிய. தாவேக்கா யாரு இப்படி எல்லாம் செயல்படுறாங்கன்னு.
இது வந்து சத்தியமா உண்மை. எல்லாருமே திரும்பி பாக்குறது உண்மைதான். யார்தான் இந்த தற்குறி அப்படின்னு திரும்பி பாக்குறது உண்மைதான். எல்லாரும் உங்களை திரும்பி பாக்குறாங்களாம். காரி துப்பிட்டு இருக்கானுங்க. வெளில போய் பாரு, முதல்ல 4 பேர்ட்ட கேளு. போய் வந்து எல்லாம் என்ன சொல்றாங்க, எல்லாம் தற்குறி, தரங்கிட்ட தற்குறி, ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லாது, எல்லாரையும் உருப்படாம அடிக்குது. இன்னைக்கு வந்து எல்லாம் எப்படி டிவிக்கேன்னு கத்துறானோ, நாளைக்கு ஏதாவது ஒரு அரசியல்ல உள்ளுக்குள்ள வந்துட்டீங்கன்னா கத்தி எடுத்து குத்திவிட்டு நான் டிவிக்கே அப்படிமா, ரேப் பண்ணிட்டு நான் வந்து டிவிக்கே அப்படிமா, அந்த கூட்டம் தான் இது. நிச்சயமா சொல்றேன், இப்படி வழி நடத்தப்பட்டால் அவன் நிச்சயமா வந்து இப்படிதான் மாறுவான். அடுத்து பேச வந்தது யாருன்னு பார்த்தோன்னா, பெரியாரோட நேரடி பேரன் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு 2026ல தற்குறி முதலமைச்சரா ஆகியே தீருவேன் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிற விஜய் அவர்கள் வந்து பேச வராரு. பேச வரும்போது கட்சிக்கு ஒரு மாதிரி துண்ட உருக்கிட்டு வராரு. ஏண்டா அங்க தனி மேடை, முதல்ல வந்து தலைவர் பேசுறதுக்கு ஒரு மேடையா, மத்தவங்க எல்லாம் பேசுறதுக்கு ஒரு மேடையா. இதுதான் உங்க சமூக நீதியா? நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம், சமூக நீதிய கோமணத்துல காத்துல பறக்க விடுற மாதிரி இருக்கு இந்த இது அப்படிங்கிறது. அதே போல தொடர்ந்து வந்து தனித்தனி மேடை, இவங்களுக்கு தனி ஒரு மைக்கு, இவருக்கு வந்து தனி ஒரு மைக்கு. போற போக பார்த்தா இன்னொரு தனி மேடையை போட்டுருவாங்க உங்களுக்கு. நீங்க தனியா ஒரு மேடையில இருங்க, தலைவர் மட்டும் தனியா ஒரு போக்கஸா தெரியணும். இதெல்லாம் யார் ஐடியானே தெரியல. அங்க உங்க சமூக நீதி எங்க போகுது, உங்களோட சமத்துவம் எங்க போகுது, அதெல்லாம் வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஏன் முதல்ல தலைவரே மாத்திக்க மாட்டாரு? அவரே வந்து இந்த மைக்கு தானே வராது. இதுல வந்து ராஜ்மோகன் வா 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 அப்படிங்கிறாரு, சரசுக்கு ராரா அப்படிங்கிற மாதிரி வா வா அப்படிங்கிறாரு பேசுறதுக்கு. நம்மளால பேச வந்தோன்னு துண்டு சீட்டை விட்டாரு. ஏன் முன்னாடியே கொண்டு போய் அங்க வச்சாதான் அது என்ன உருவம் தானே பாயிட்ல இருந்து ஒரு விட்டு அதுல பார்த்து அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒன்னா எழுதிருக்கிறது என்னென்ன போட்டிருக்கோம் அதெல்லாம் படிச்சுட்டு. கரூரை பத்தி பேசுறதுக்கு முதல்ல விஜய்க்கு ஏதாவது தகுதி இருக்கா? முதல்ல வந்து இவர் சொல்றாரு குட்டினாங்களாம், நீதிமன்றம் வந்து திமுக அரசுக்கு குட்டு வச்சுட்டான். நீதிமன்றம் வந்து திமுக அரசுக்கு குட்டு வச்சது இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு குட்டு வச்சுட்டாங்க. ஓட ஓட பின்னாடியே நல்லா வச்சு செஞ்சாங்க அப்படின்னு தெரியல. ஓடினது யாரு? நீங்க வந்து உண்மையான ஒரு தலைவனா, ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்கணும் அந்த மக்களோட. போலீஸ்காரவங்க போன்னு சொன்னா நீங்க போயிருவீங்களா? போன்னே சொல்லட்டுமே, கலவரம் வரும்னே சொல்லட்டுமே, நீங்க எப்படி போகலாம்? நீங்க தான் நாங்க யாருக்கு அடங்காத கூட்டம், நாங்க புரட்சி நாயகர், அடியில கிடந்தவங்க அப்படி இப்படின்னு என்னமோ சொல்றீங்களே, வந்து நிக்க வேண்டியதானே இந்த மக்களோட இருந்தா. இப்ப இந்த அளவுக்கு பேச பொருளாம் மாறி இருக்குமா? எவனாவது பேச முடியுமா? முதல்ல நாங்க ஏன் பேச போறோம்? நீ வந்து இருந்தீங்கன்னா நாங்க ஏன் இந்த அளவுக்கு பேச போறோம்? சாதாரண ஒரு மக்களோட பிரச்சனைக்குள்ளே உன்னால வந்து நிக்க முடியல, அப்புறம் எதுக்கு நீ எல்லாம் வர? நீ என்ன அரசியல் வந்து அரசியல் படுத்த போறியா? நீ வர்றதுனாலதான் எல்லாருமே பிரச்சனையே. இப்ப இவ்வளவு உயிர் போனதுக்கு காரணமே நீங்க தான். விஜயனாலதான் இந்த 41 உயிர் போனதே காரணம். இன்னும் எத்தனை உயிர் போதோ அப்படின்னு தெரியல. எனக்கு இன்னமும் அடங்குற மாதிரியே தெரியல. அவனுங்க பணத்துமுறை ஏறி போய் கிடக்கிறதுனால ரொம்ப ஆட்டம். சில திமுக அரசு கூட சொல்றவரு இந்த தடவை பிஜேபி பத்தியே பேசல. ஏன் பேசலன்னு அவர் சொல்லணும்ல. திமுக வந்து சொல்றாரு, ஆனா வந்து பிஜேபியை பத்தி இந்த தடவை பேசல. நம்ம நோட் பண்ண வேண்டியது இது. ஏன்னா வந்து அவர் பேசியிருக்கணும். ஏன் பேசல? எப்ப பார்த்தாலும் பேசுறாருல, நம்மளோட கொள்கை எதிரி, நம்மளோட இதுதான். அது ஏன் பேசல? இன்னைக்கு வந்து பிஜேபியை பத்தி எதுக்காக பேசல அப்படிங்கிறது எல்லாரோட கேள்வியும் இருக்கு. அடுத்து முதலமைச்சர்கிட்ட இவர் கேள்வி கேட்கிறாரு நம்ம விஜய் அவர்கள். என்ன கேள்வின்னா, நீங்க வந்து சட்டமன்றத்துல வந்து ஒரு முதலமைச்சர் மாதிரியே பேசல, நீங்க வந்து அரசியல் சுயலாபம் தேடுறீங்க, அரசியல் பண்ண மாட்டேன்னு சொல்லி அரசியல் கேவலமான அரசியல் பண்றாரு முதலமைச்சர் அப்படிங்கிறாரு, குற்றச்சாட்டு வைக்கிறாரு. முதலமைச்சரோட கடமை வந்து என்னன்னா, அங்க நடந்ததை எடுத்துரைத்து பேச வேண்டிய கடமை முதலமைச்சரோட கடமை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் தற்குறி விஜய். தெரியாம வந்துட்டு ஏன் பேசினாரு சட்டமன்றத்துலன்னா, சட்டமன்றத்துல பேச வேண்டிய கட்டாயம் முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா அவர் முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அந்த சீட்டுக்கு போறதுக்கு வந்து தற்குறியா இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்குன்னு சில தகுதியெல்லாம் வேணும். அடுத்து திரும்ப சொல்றாரு, 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. இப்ப நாங்களும் அதே தான் சொல்றோம், திரும்ப சொல்றோம். 234 தொகுதியில ஒரு தொகுதியில கூட டிவிகேல இருந்து வெற்றி பெற்றுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பேச. அது வரைக்கும் போ.